மார்னிங் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் மட்டும் செக் பண்ணிவிட்டு இந்த பிளட் சுகர் கண்ட்ரோல் நல்லா தான் இருக்குன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஃபாஸ்டிங் மட்டும் உங்களோட பிளட் சுகர் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்றது ஃபுல் பிக்சர் எங்களுக்கு காட்டாது. நீங்கள் சாப்பிட்டா பிறகு உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்குன்றது தெரிஞ்சு கொள்வது வெரி இம்பார்ட்டன்ட். சில பேருக்கு ஃபாஸ்டிங் நல்ல நார்மலாக இருக்கலாம், ஆனால் சாப்பாட்டுக்கு பிறகு நல்ல அதிகமாக ஏறலாம். நீங்கள் சாப்பிட்டா பிறகும் உங்களோட பிளட் சுகரை செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்பர் 1, உங்களுக்கு எந்தெந்த உணவு உங்களோட சுகரை கூட ஏற்றுதுன்னு தெரிய வரும். நம்பர் 2, உங்களுக்கு என்ன போர்ஷன் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமென்று தெரிய வரும். நம்பர் 3, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை எண்ணத்தோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் பிளட் சுகர் கண்ட்ரோல் வருமென்று உங்களுக்கு அதை புரியறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரே சாப்பாடாக இருந்தாலும் ஒரே போர்ஷனாக இருந்தாலும் டயபிட்டிஸ் இருக்கிற ஒவ்வொருவருடைய உடலும் அதை வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும். சில பேருக்கு போஸ்ட் மீல் அது பிளட் சுகர் கண்ட்ரோலாக இருக்கலாம். அதே சாப்பாடு சில பேருக்கு நல்ல ஸ்பைக்கை கொடுக்கலாம். பிறகு 2 ஹவர்ஸுக்கு பிறகு 2 ஹவர்ஸ் ஃப்ரம் யர் ஃபர்ஸ்ட் பைட் உங்களோட பிளட் சுகரை செக் பண்ணுங்க. ஸோ ஃபாஸ்டிங் மட்டும் செக் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் இல்லை, அதோடு சேர்த்து சாப்பாட்டுக்கு பிறகு செக் பண்ணுறதும் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் உங்களுக்கு உங்களோட பேட்டர்ன், உங்களோட பிளட் சுகர் பேட்டர்ன் என்ன தெரியும், உங்களோட பிளட் சுகர் கண்ட்ரோல் என்னென்னு தெரியும். நான் முதல்ல ஒரு ரீல் ஷேர் பண்ணால் சாப்பாட்டுக்கு முன்னுக்கும் சாப்பாட்டுக்கு பின்னுக்கும் பிளட் சுகர் லெவல்ஸ் என்ன ரேஞ்சில் இருக்கணுமெண்டு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தேவையாண்டா கட்டாயம் அந்த ரீலை செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமெண்டு இப்படி வேறு டிப்ஸுக்கு கட்டாயம் என்ற பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.